Hi students, இந்த வீடியோவில் exercise 7.2ல 9 sum தான் பார்க்க போகிறோம். The outer and inner surface area of spherical copper shell. ஸோ ஸ்பெரிக்கல் காப்பர் ஷெல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெரிக்கல்னா ஸ்பேர் ஷேப். ஸோ ஸ்பேர் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். காப்பர் ஷெல்லுன்னு மென்ஷன் பண்ணும்போது என்ன ஒன்று நடுவில் கேப் இருக்கும், அதாவது ஹேலோ ஷேப்பில் ஒரு கேப் இருக்கும் நடுவில். வெளியே மட்டும் தான் சர்ஃபேஸ் இருக்குது, உள்ளே ஃபுல்லாக கேப் தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ ஷெல்லுன்னு சொல்லும் போது ஹேலோ ஸ்பெரிக்கல் ஷேப் தான் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பெரிக்கல் காப்பர் ஷெல். இந்த அவுட்டர் சர்ஃபேஸ்னால் இங்கே இருக்க சர்ஃபேஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து எவ்வளோ, 576 பை. அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ, 324 பை. ஸோ அதான் இங்கே கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியும்ல. ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 4πr². ஸோ இது வந்து இன்னர் ஸ்கொயரையும் இன்னர் ஸ்பியரையும் அவுட்டர் ஸ்பியரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அவுட்டர் ஸ்பியருக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆரில் யூஸ் பண்ணியிருக்கோம். 4πR² ஈக்குவல் டு 576 பை. ஸோ இன்னர் ஸ்பியருக்கு 4πr² ஈக்குவல் டு 324 பை. ஸோ இதான் நம்மளோட கிவன். ஓகே, ஃபைண்ட் என்னது, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரெக்வயர்ட் டு மேக் த ஷெல். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு ஷெல்லை மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ வால்யூம் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது என்ன ஷேப், இது ஹேலோஸ்பியர் ஷேப்பு. ஸோ அப்போ அந்த ஹேலோஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, ஸோ இதுதான் டு ஃபைன். ஓகே, டு ஃபைனில் என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரெக்வயர்ட் டு மேக் த ஷெல். சொல்யூஷன் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அதை வச்சு ஆரம்பிப்போம். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, 4πr², அதாவது அவுட்டர் ஸ்பியர் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அவுட்டர் ஸ்பியர் ஈக்குவல் டு 576 பை. ஸோ இதை எழுதிக்கலாம். அதே மாதிரி இன்னர் ஸ்பியருக்கு என்ன வரும், 4πr² ஈக்குவல் டு 324 பை. இப்போ பாருங்கள், பை கேன்சல். ஓகே, ஸோ இங்கே R² மட்டும் இங்கேயே வச்சிடலாம். மல்டிப்ளைல இருக்க 4 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், டிவைடில் வந்துடும். R² மட்டும் இங்கேயே இருக்கும். 576 டிவைட் பை 4, அதை எப்படி கேன்சல் பண்ணணும், 576 பை 4 போட்டால் 4 1s are 4. ஓகே, மறுபடியும் மேலே 5 இருக்குது, 4 1s are 4. 5ல் 4 போச்சா ரிமைனிங் என்ன வரும், 1 வரும். அப்போ என்ன ஆகிடும், 17 ஆகிடும். 4 டேபிளில் 17 வர 16 வரும். 16 எத்தனை டைம்ஸ் வரும், 4s are. ஸோ 17ல் 16 போச்சுன்னா ரிமைண்டர் 1. ஸோ இதுவும் மறுபடியும் 16 ஆகிடும். அப்போ 4. அப்போ R² ஈக்குவல் டு 144. ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா என்ன ஆகிடும், √2 ஆகிடும். அப்போது 144 எந்த டேபிளில் 2 வாட்டி மல்டிப்ளை பண்ண வரும், 12 × 12. அப்போ √2ல் 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பரை எடுத்து எழுதலாம். அப்போ R = 12 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆர். ஓகே, இப்போ இன்னொரு கிவன் கொடுத்துருக்காங்க, 4πr² ஈக்குவல் டு 324 பை. அதே மாதிரி பை கேன்சல் பண்ணிடலாம். மல்டிபிள் இருக்க 4 அங்கே போச்சுன்னா டிவைடில் வந்துடும். இப்போ 4 டேபிள் கேன்சல் பண்ணலாமா, 4 1s are 32. 3ன்றது 4 சின்ன நம்பர், அதனால் 2 நம்பராக சேர்த்துடுங்க. 32 எத்தனை டைம்ஸ் வரும், 8 டைம்ஸ். ஓகே, ஸோ 8 டைம்ஸ் 4 1s are மறுபடியும் 4. ஓகே, ஸோ அப்போ என்ன வந்திருக்கு, R² ஈக்குவல் டு 81 வந்திருக்கு. ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ஆகிடும், √ ஆகிடும். எந்த நம்பர் 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் 81 வரும், 9 × 9. ஸோ அப்போ √2ல் 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பரால் எடுக்கலாம். அப்போ ஸ்மால் ஆர்னா கழிச்சிருக்கு நமக்கு 9 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட என்ன ஃபைன் பண்ண சொல்லுவாங்க, ஃபைனலாக வால்யூம் ஆஃப் அ மெட்டீரியல் ரெக்வயர்ட் டு மேக் த ஷெல். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் இது என்ன ஷேப்பில் இருக்குது, ஹேலோ ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் ஹேலோ ஸ்பியர் ஈக்குவல் டு 4/3 π r³ கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் R³. இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் ஹேலோ ஸ்பியரோட ஃபார்முலா. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 4/3 × 22/7 பைக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 12³ மைனஸ் 9³ கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 12, ஸ்மால் ஆருக்கு பதிலாக 9. ஓகே, ஸோ இப்போ க்யூப் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 1728 மைனஸ் 9 க்யூப் பண்ணும்போது 729. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது என்ன வந்தது, 999. ஸோ 999 வரும். இப்போ இதை என்ன பண்ணுறேன், 3 டேபிளில் 3 1s are இது ஆகிடும். 9 கேன்சல் பண்ணும்போது 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9. அப்போ என்ன வந்துடும், 333 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண 4 × 22 × 333 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 2934304 வந்துடும். ஓகே, ஸோ அப்போ கீழே என்ன மட்டும் இருக்குது, 7 மட்டும் இருக்குது. ஸோ அப்போ அதை வச்சு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள். ஸோ டிவைட் பண்ணால் 29304. ஓகே, ஸோ 7 டேபிள். ஸோ 2ன்றது 7ஓட சின்ன நம்பர், அப்போ 2 நம்பராக சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ 7 டேபிள் 29 வருமா, 29 பக்கத்தில் என்ன வரும், 7 4s are 28. ஓகே, ஸோ அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. ஸோ ரிமைனிங் என்னென்ன கீழே இருக்கலாம், 3 இறக்கிடலாம். ஓகே, இப்போ 13 வருதா, அப்போ 7 1s are 7. ரிமைண்டர் என்ன இருக்கும், 13ல் 7 போச்சுன்னா 6, கீழே 0 இறக்கியிருக்க 60 ஆகிடும். இப்போது 7 8s are 56, ரிமைண்டர் என்ன வரும், 4. மறுபடியும் இங்கே ஒரு 4 இருக்குது, அது கீழே இறக்கிட்டா 44 வந்துடும். இப்போ 7 6 ஆர் என்ன வரும்,
42. ஓகே, ஸோ ரிமைண்டர் எனக்கு 2 பாயிண்ட் வச்சு 7 to 2 சின்ன நம்பர்னால 7ஓட அப்போ பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுறேன், 0 சேர்த்துக்கிறேன். 2s are 14. சரியா? ஸோ இப்போ ரிமைண்டர் என்ன வரும், 6ன்னு வரும். ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கிறதுல 0 சேர்த்தா இங்கே வரும் 8. ஓகே, ஸோ அப்போ 56, ரிமைண்டர் வந்து 4. ஸோ ஃபைனல் ஆன்சர் தான். த வால்யூம் ஆஃப் அ மெட்டீரியல் நீடட் இஸ் 4186.28 cm3.